திரு இந்திரகுமார், இந்த சர்ச்சைகளை எப்படி பார்க்கலாம்? இன்னொரு பக்கம் நேரடியாக கேள்விக்கே வந்துடுறேன். இப்போ திமுக இந்த விஷயங்களை எல்லாம் தன்னகத்தே இல்லை தன்வயப்படுத்துவதற்கான ஒரு முனைப்போடு இருக்குதா? அப்படிதான் எடுத்துக்கணுமா? இல்லை, இதில் தன்வயப்படுத்துதல் அப்படின்னா தனக்கும் அதற்கும் சம்பந்தமே இல்லாத ஒரு விஷயத்தில் தன்வயப்படுத்தல் அப்படின்றத பேசலாம். இதில் தமிழ்நாட்டினுடைய வரலாற்றில் திமுகவுக்கு பங்களிப்பே இல்லை, அல்லது தமிழருடைய வரலாற்றை பேசியதில் திமுகவுக்கு பங்கே இல்லைன்னு யாராலையும் சொல்ல முடியாது. தமிழ்நாட்டினுடைய மாநில உரிமைகள் அல்லது இன்றைக்கு பேசுகின்ற நவீன தமிழ்நாடு என்கின்ற நம்முடைய கட்டமைப்பாக இருக்கட்டும், இது எல்லாவற்றிலும் திமுகவினுடைய பங்கு அப்படின்றத கழித்து விட்டு அல்லது நீக்கிவிட்டு யாராலும் பேச முடியாது. அதில் திமுகவுக்கு ஒரு முக்கியமான பங்கு இருந்திருக்கிறது. 1956, 57 தொடங்கி தொடர்ச்சியாக பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு போராட்டங்கள் நடைபெற்று இருக்கிறது. மாநிலம் பிரிந்த அல்லது தமிழ்நாட்டிலிருந்து அல்லது பெரிய ஒருங்கிணைந்த மதராஸ் மாகாணத்திலிருந்து பிரிக்கப்பட்ட பிற மாநிலங்களிலிருந்து தமிழ்நாடு அல்லது அன்றைக்கு மெட்ராஸ் ஸ்டேட் அப்படின்னு அது தங்கிய நாள் அப்படின்றத கொண்டாட வேண்டும் அப்படின்னு கோரிக்கை வைப்பது ஒன்று. அதே நேரத்தில் பெயர் சூட்டிய நாளை கொண்டாட வேண்டும் அல்லது அந்த பெயர் சூட்டிய நாள் மாநிலத்திற்கு உரிமை இல்லாவிட்டாலும் கூட, இந்த சட்டப்பேரவைக்கு அந்த இடத்துல உரிமை இல்லாவிட்டாலும் கூட, அந்த உரிமைகளை கோருகின்ற முழக்கத்தை அந்த சட்டப்பேரவைக்குள்ள நிகழ்த்தி காட்டியது ஒரு பெருமைக்குரிய தருணம் அப்படின்னு கருதி அதை நாம் கொண்டாட வேண்டும் அப்படின்னு சொல்றது ரெண்டு விஷயம். ஆனால் இந்த ஜூலை 18 முன்னெடுப்பதன் காரணமாகவே திமுகவோ அல்லது திராவிட இயக்கத்தை சேர்ந்தவர்களாகவோ இருப்பவர்கள் ஒரு வரலாற்றையே மழுங்கடிக்க பார்க்கிறார்கள், தமிழர் இனம் என்பதையே இல்லாமல் அழிக்க பார்க்கிறார்கள் அப்படின்றது மாதிரியான விமர்சனங்கள் எல்லாம் ஒரு பக்கம் வந்து கொண்டிருக்கிறது. தோழர் தியாக அவர்கள் முன்வைத்த விமர்சனம் அப்படின்றது ரொம்ப நியாயமான விமர்சனம் தான். ஆனால் அதுல உள்நோக்கம் கிடையாது. ஆனால் உள்நோக்கத்தோடு இதை விமர்சிப்பும் ஒரு பெரிய கூட்டம் இருந்து கொண்டிருக்கிறது. இல்லை, என்ன சொல்றேன்னா, இப்போ 2019 எடப்பாடி பழனிசாமி அறிவிக்கிறாரு. இப்போ நம்ம எல்லாருமே ஒற்றுமை ஒருமை பேசுகிறோம். இப்போ காவிரி விவகாரம்னா கர்நாடகத்தில் எல்லாம் ஒன்றா இருக்கிறாங்க, நம்ம ஒன்றா இருக்கிறோமா அப்படின்னு கேட்குறோம். அதோட தொடர்படுத்தி கூட இதை கேட்குறாங்க. தமிழ்நாடு நாள் எடப்பாடி பழனிசாமி அறிவிக்கிறார் நவம்பர் 1. அதை ஏற்பதில் என்ன சிக்கல் இருக்குது? அதை ஒரு குழுவினர் சந்தித்து வலியுறுத்துறதாகவும் உடனே தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட அந்த நாளை எப்படி நம்ம தமிழ்நாடு நாள்னு அறிவிக்கிறதன் மூலமாக அப்போ அந்த கிரெடிட் எடப்பாடி பழனிசாமிக்கு போயிடக்கூடாது, அதிமுக ஆட்சிக்கு போயிடக்கூடாது, தனக்கு தான் வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் இங்கே முக்கியமான ஒரு மையப்புள்ளியாக இருக்கா? இல்லை, நவம்பர் 1 ஒருவேளை கொண்டாடப்பட்டிருந்தாலுமே கூட அது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கான புகழாக இருந்திருக்காது. சான்றோர் பேரவை கட்டமைத்து திராவிட இயக்க ஆதரவாளராக, பெரியாரின் பின்தொடர்பாளராக ஆனாரூனா என்று அழைக்கப்பட்ட அருணாச்சலம் அவர்கள் நீண்ட காலமாக அதை நடத்தி கொண்டிருக்கிறார், நடத்தி காட்டியிருக்கிறார். தமிழ்நாடு நாள் என்று நடத்தி காட்டியிருக்கிறார். அந்த பழைய வரலாறு எல்லாம் இருக்கிறது. அப்போ அது எடப்பாடி பழனிசாமி புதிதாக தன்னுடைய பெயரை நாட்டிக்கொள்வது அப்படின்றது இல்லை. திமுக அரசாங்கம் வந்ததற்கு பிறகு அங்கு கருதுவது அப்படின்னு வரும் பொழுது தமிழ்நாடு பெயர் சூட்டிய நாளை முன்னிலைப்படுத்த வேண்டும். ஏன் அப்படின்னா அந்த தமிழ்நாடு பெயர் சூட்டல் அப்படின்றது பின்னாடி இருக்கிற சிக்கல்கள். அதற்கு முன்பு பலரும் சுட்டிக்காட்டியது போல இந்த மாநிலத்தினுடைய இந்த பரப்பினுடைய காங்கிரஸ் கமிட்டியாக செயல்பட்ட கமிட்டி தமிழ்நாடு காங்கிரஸ் காரிய கமிட்டியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த காலகட்டத்திலேயே கூட தமிழில் பேசிய அல்லது வழக்காடிய அல்லது பல்வேறு இடங்களில் அதை பயன்படுத்தியவர்கள் தமிழ்நாடு என்கின்ற பெயரைத்தான் தொடர்ந்து பயன்படுத்தி இருக்கிறார்கள். தமிழகம் என்கின்ற பெயர் தொடர்ந்து புழக்கத்தில் இருந்ததாக தான் இருக்கிறது. ஆனால் அதை இந்த சட்டப்பேரவைக்குள் ஒழிக்கக்கூடாது அல்லது இந்த சட்டப்பேரவைக்குள் அது நிகழக்கூடாது அப்படின்றத காங்கிரஸ் அன்றைக்கு தெளிவாக இருக்குது. அன்றைக்கு சங்கரலிங்கனார் இறந்து போனார், போராட்டம் பண்ணி இறந்து போனார், உயிர் நீத்தார். 75 நாட்கள் உண்ணாவிரதம் இருந்து உயிர் நீத்தார். அன்றைக்கு அவர் எந்த கட்சியை சேர்ந்தவர்? காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர். அதே காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஒருவர் தான் முதலமைச்சராக இருக்கிறார், பச்சை தமிழர் காமராஜர். அந்த பச்சை தமிழர் காமராஜர் 75 நாட்கள் உண்ணாவிரதம் இருந்து அவரை சாக விடுகிறார், அவர் செத்தும் போகிறார். அவர் 2 பேருக்கு பரிந்துரைகளை எழுதுகிறார். தன்னுடைய பரிந்துரைகளை 2 முக்கியமான பிரதிநிதிகளுக்கு செய்கிறார். ஒன்று கம்யூனிஸ்ட் இயக்கங்களுக்கு செய்கிறார், இன்னொன்று தமிழக மக்களுக்கு அவர் செய்கிறார். அண்ணா அவரை நேரில் சந்தித்து பேசும்பொழுது அண்ணாவிடம் அவர் கோரிக்கை வைக்கிறார், அண்ணாவும் அவருக்கு உறுதியை தெரிவிக்கிறார். அதே போல அதை தொடர்ந்து சட்டப்பேரவைக்குள் நடைபெற்ற விவாதங்கள் 1960 விவாதம் நடைபெறுகிறது. 60 நடைபெற்ற விவாதத்தின் பொழுது கலைஞர் சொன்னது, நாம் எந்த இடத்திலிருந்து நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். ஒரு பக்கத்தில் தமிழ்நாட்டினுடைய மாநில எல்லையிலிருந்து ஒரு பெரிய பகுதி பிளவுபட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 9 தாலுகாக்களை தமிழ்நாட்டோடு சேர்க்க வேண்டும் அப்படின்னு மார்ஷல் நேசமணி அவர்கள் போராடி கொண்டிருக்கிறார். ஆனால் அந்த 9 தாலுகாக்களில் கிட்டத்தட்ட 5 தாலுகாக்களை ஒன்றிய அரசினுடைய குழு அப்படியே கேரளாவுக்காக தாரை வார்த்து கொடுத்து விட்டது. அப்ப தேவிகுளம், பீர்மேடு போன்ற பகுதிகளில் இருந்து நாம் இந்த வெற்றியை கொண்டாடி இருக்க வேண்டும். அப்படி கொண்டாட முடியாத நிலை உருவாகி இருக்கிறது அப்படின்றத முன்வைக்கிறார். ரைட், முன்வைக்கிறார்ல. நான் தான் கேட்கிறேன், அதுதான் அவர்கிட்டையும் கேட்டேன். ஜென்ராம் சார்ட்டையும், வடக்கெல்லைனா நமக்கு நினைவு வருது மாப்போசி, தெற்கெல்லைனா மார்ஷல் நேசமணி. ஏன் திமுக தரப்புல இருந்து அந்த முகங்கள் யாரும் நமக்கு நினைவுக்கு வராமல் இருக்கிறாங்க?
இல்ல வட எல்லை போராட்டத்துல போதும் கூட மாப்போசியினுடைய பெயரை சொல்லுகின்ற பலர் வந்து வட எல்லை போராட்ட வீரர், வட எல்லை போராட்ட முனிவர் என்றெல்லாம் அழைக்கப்படுகின்ற மங்களங்களாரை பற்றி எல்லாம் யாரும் பேசுவது கிடையாது. அதில் போராடிய இன்னும் பல்வேறு முகங்களை பற்றி எல்லாம் பேசுவது கிடையாது. அவர்களுக்கான அங்கீகாரத்தை பற்றி எல்லாம் யாரும் பேசுவது கிடையாது. மாப்போசி அவர்கள் அந்த போராட்டத்தின் அங்கமாக கலந்து கொண்டார். அதற்கு அவருக்கான எல்லா புகழும் சேருகிறது. மார்ஷல் நேசமணி போராடினார், அதற்கான புகழ் சேருகிறது. இப்போ திமுகவினுடைய கருதுகோள் அப்படின்றது வந்து இந்த தமிழ்நாடு என்கின்ற நம்முடைய உரிமையை நிலைநாட்டுவதற்கு, நம்முடைய பெயரை நிலைநாட்டுவதற்கு ஒரு பெரிய போராட்டத்தை நம்ம ஒன்றிய அரசோடையும் இங்க இருக்கக்கூடிய தேசிய ஆதரவாளர்களோடையும் போராட வேண்டி இருக்கிறது. இவ்வளவு போராட்டத்துக்கும் பிறகுதான் நாம் நமக்கான உரிமைகளை நிலைநிறுத்திக் கொள்ள முடியும் அப்படின்றத முதல்ல எஸ்டாப்ளிஷ் பண்றதா அவங்க கருதுறது வந்து தமிழ்நாடு பெயர் சூட்டப்பட்ட தீர்மானத்தை முன்மொழிந்த அந்த ஜூலை 18 அப்படின்றத அவங்க கருதுறாங்க. அந்த அடிப்படையில் இருந்து அந்த போராட்டம் முன்னெடுக்கப்படுகிறது. அந்த தினம் கொண்டாடுவதற்கான முன்னெடுப்பு அப்படின்றது அதிலிருந்து வருகிறது. என்ன கேட்டா அல்லது வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு தமிழறிஞர்களையும் கேட்டால் ஜூலை 18 அப்படின்றத தமிழ்நாட்டின் ஒரு முக்கிய தினமாக கொண்டாடுவதில் தமிழாய்ந்த அல்லது தமிழர்களை அறிந்த, தமிழர்களுடைய வரலாற்றை அறிந்த, தமிழ்நாட்டினுடைய நவீன கட்டமைப்பை அறிந்த யாரும் ஜூலை 18 நாள் முக்கியத்துவத்தை வந்து மறுக்க போறது கிடையாது. ஜனவரி 14 தை முதல் நாளை வந்து யாரும் மறுக்கல. அதே போல மாற்றத்துக்குள்ள அரசியல் இருக்கா இல்ல அந்த பேரை எடுத்துக்கணும்ங்கிற விஷயம் இருக்காங்கறதா ஒரே கேள்வி. இல்ல அதே போல நவம்பர் 1ஐயும் வந்து யாருமே மறுத்து விடுவது கிடையாது. நவம்பர் 1னுடைய முக்கியத்துவமும் சரி, ஜனவரி 14 அல்லது தை 1னுடைய முக்கியத்துவமும் சரி, ஜூலை 18னுடைய முக்கியத்துவமும் சரி, எல்லா நாளுக்குமே ஒரு முக்கியத்துவம் இருக்கிறது. இன்னும் பல நாட்கள் நம்ம கோடிட்டு காட்டலாம். இங்க மார்ஷல் நேசமணி அவர்கள் போராட்டம் நடத்திய நாளா இருக்கட்டும் அல்லது வந்து இன்ன பிற போராட்டம் எல்லாமே முக்கியமான நாள்கள் தான். இந்த எல்லா நாளுக்குமான உரிய முக்கியத்துவம் என்பது கொடுக்கப்பட வேண்டும் அப்படின்றதுதான் பலருடைய எதிர்பார்ப்பு. தமிழ்நாடு அரசு உள்ளபடியே தமிழ்நாட்டிற்கு ஒரு நன்மையை சேர்க்க வேண்டும் அப்படின்னு விரும்பினால் அல்லது இந்த சர்ச்சைகளை நீக்க வேண்டும் அப்படின்னு விரும்பினால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இன்று இருக்கக்கூடிய தமிழறிஞர்கள், திராவிட இயக்கத்தைச் சேர்ந்தவர்கள், தமிழ் தேசிய அமைப்பைச் சேர்ந்தவர்கள் அனைவரிடமும் கலந்தாலோசித்து 2 தினங்களுக்குமான உரிய முக்கியத்துவத்தை பிரதிநிதித்துவப்படுத்தப்பட வேண்டும் அப்படின்றதுதான் கோரிக்கை. ரைட். இல்ல அதுக்கு அடுத்து ஜனவரி 14 அதுல ஏற்கனவே பல சர்ச்சைகள் இருக்கு சார். நான் இந்த திமுக மேல விமர்சனம் வைக்கிறவங்க எங்க தொடங்குறாங்கன்னா தமிழ்நாடுன்னு பேர் வைக்கிறாங்க. தமிழ்நாடு நாள் ஏன் அப்போதே அறிவிக்கப்படலை? அது நவம்பர் 1 இருக்கட்டும் இல்லை ஜூலை 18 இருக்கட்டும், ஏன் அப்போ அறிவிக்கப்படலை? ஒரு அரை நூற்றாண்டு காலமாக கர்நாடகத்தில் எப்படி வந்து இங்கே ஐக்கிய கர்நாடகா, அங்கே ஐக்கிய கேரளா, விசால ஆந்திரா, அங்கே சம்யுக்த கர்நாடகான்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு விழா எடுக்கிறாங்கல்ல. தமிழ்நாடுன்னு பேர் வச்சுட்டு அந்த தமிழ்நாடு நாள் ஏதோ ஒரு நாளாக கூட கொண்டாட ஏன் தயங்குறாங்க? அதுக்குள்ளே இந்த திராவிடம் ஒளிஞ்சிருக்குன்னு ஆரம்பித்து 2009 ஈழத்தமிழர் இனப்படுகொலை வரைக்கும் வருது. அதற்கு பிறகு தான் இங்கே தமிழ் தேசியம் அப்படிங்கிற ஒரு விஷயம் பெருசாக அதுக்கு முன்னாடி இருக்குன்னாலும் இன்னைக்கு சில அமைப்புகள் சீமான் வரைக்கும் அதை முன்னெடுக்கக்கூடிய ஒரு நிலை வந்திருக்குல்ல. அப்போ அங்கே தொடங்கி இங்கே வரைக்கும் வரக்கூடிய விஷயங்கள் நம்ம பேசினா அது பெரிய அளவுக்கு பட்டியல் போட்டு பேச முடியும். இந்த பட்டியலுக்கு என்ன ஒரு விடையா இருக்க முடியும்? என்ன விடை கிடைக்குன்னு பார்க்கலாம். இல்ல இதுல மழுங்கடிக்கிறது அப்படின்றதுக்கான ஸ்கோப் இருப்பதாக நான் கருதல. ஜனவரி 14 ஏன் கொண்டாடல அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல ஜனவரி 14 அப்படின்னு நம்ம இன்னைக்கு தை பொங்கல் விழா கொண்டாடுறோம் இல்லையா? இந்த பொங்கல் விழா அப்படின்ற அந்த கட்டமைப்பு இப்படி இது தை 1ஆம் தேதி இந்த விழா, 2ஆம் தேதி இந்த விழா, 3ஆம் தேதி இந்த விழா அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு தமிழருக்குரிய திருவிழா வாரமாக கட்டமைத்ததுல திமுகவினுடைய பங்கு வந்து யாருமே மறுக்க முடியாது. திருவள்ளுவர் ஆண்டு வரைக்கும் அவங்க தான் இது பண்றாங்க. திருவள்ளுவர் ஆண்டுன்ற கான்செப்ட் வந்து திமுக உருவாக்கல. அதை தமிழ் தேசிய இயக்கத்தை சேர்ந்தவர்களும் தமிழ் தேசிய முன்னோடிகளும் தான் முன்னெடுக்கிறாங்க, தமிழறிஞர்கள் முன்னெடுக்கிறாங்க. அதை திமுக முன்னெடுத்து செல்லுகிறது. அப்போ இந்த தை கொண்டாடுவது அப்படின்றது போதுமானதாக அன்றைக்கு கருதப்பட்டிருக்கலாம். அல்லது ஜனவரி 14ஆம் தேதி இந்த விழா கொண்டாடப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு அப்படின்னு கெசட் நோட்டிஃபை ஆகி வந்த தினம் ஜனவரி 14 தை முதல் நாள் அப்படின்றது வந்து கொண்டாடப்பட்ட ஒரு நாளாக இருக்கிறது. ரொம்ப பொருத்தமான ஒரு நாளாகவும் இருக்கிறது. அப்ப இதற்கு தனியாக வேண்டியதில்லை அப்படின்னு கருதி இருக்கலாம். இது எங்க சிக்கலாக மாறுகிறது அப்படின்னா, எந்த விதமான பிடிமானமும் இல்லாமல் வெறுமன அடையாள அரசியலை மட்டுமே முன்னெடுப்பவர்கள் அல்லது வந்து ஒரு போஸ்ட் மாடர்னிஸ்ட் வியூவில் இருந்து கொண்டு மாடர்ன் ஸ்ட்ரக்சர்ஸை பூரா வந்து வெவ்வேறு கேள்விகளுக்கு உள்ளாக்கி கொண்டே தங்களுடைய அரசியலை நகர்த்தி கொள்ளலாம் என்று நினைக்கின்ற ஒரு சிலர் மட்டும்தான் வந்து ஏன் அன்னைக்கே நீ அந்த நாளை கொண்டாடவில்லை, ஏன் வந்து நீ ஜூலை 18 அன்னைக்கே கொண்டாடலை அப்படின்ற கேள்விகளெல்லாம் அந்த இடத்துல இருந்து தான் வருது. அப்படி பார்த்தால் தமிழ்நாட்டில் பல்வேறு தினங்கள் இப்போ சமீபத்தில் வந்து பெரியார் நாள் சமத்துவ நாளாக அறிவிக்கப்படுகிறது. அண்ணல் அம்பேத்கருடைய நாள் வந்து அரசு விழாவாக கொண்டாடப்படுகிறது. 2006 தான் காமராஜருடைய பிறந்த நாளை வந்து கல்வி வளர்ச்சி நாளாக கலைஞர் அறிவிக்கிறார். இப்போ போய் கேட்கறதா, அதற்கு முன்னாடி இருந்த காங்கிரஸ் அரசாங்கத்திட்ட ஏன் பக்தவத்சல வந்து இதை கொண்டாடலை, அதுக்கு முன்னாடி ஏன் ஒன்றிய அரசு கொண்டாடலை அப்படின்ற கேள்விகளால எந்த பிரயோஜனமும் இல்லை. அது கொண்டாடப்படுவது அது என்ன அரசியலை முன்னிறுத்துகிறது? ஒரு நாள் கொண்டாடப்படுகிறது அப்படின்னா அந்த நாளுடைய கொண்டாட்டம் இல்லை, அதற்கு பின்னாடி முன்வைக்கின்ற தத்துவம் என்ன?
ஒரு தமிழ்நாடு நாள் அப்படின்னா தமிழருடைய முன்னேற்றம், தமிழருடைய வரலாறு, தமிழருடைய பண்பாடு, இந்த விஷயங்கள்ல நம்ம என்ன மாதிரியான விஷயங்களை சாதிக்க போகிறோம், எதிர்கால சந்ததியினருக்கு என்ன கடத்த போகிறோம்ன்ற இடத்துல இருந்தா விவாதம் நடத்தணும். அறிஞர் அண்ணா இந்த ஜனவரி 14ஆம் தேதி 1969 தை 1ஆம் தேதி அவர் பேசும்பொழுது குறிப்பிடுவது என்ன அப்படின்னா, தமிழராகிய நாம் தமிழருக்குரிய எல்லா விழுமியங்களையும் மறந்துவிட்டு தமிழ்நாடு என்று பெயர் சூட்டி விட்டதாலேயே நாம் எல்லாம் மௌனமாகிவிடக் கூடாது, நமக்குரிய அரசியல் என்னவென்று விவாதிக்க வேண்டும், நாம் இவ்வளவு ஆண்டு காலமாக பின்பற்றப்பட்ட வந்த வைதீக மரபுகளை எல்லாம் இன்றைக்கு மாற்றி சுயமரியாதை திருமணத்துக்கு என்று சட்டம் இயற்றி இருக்கிறோம், அதே சுயமரியாதை வழியில் தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு என்று பெயர் சூட்டி இருக்கிறோம், இந்த வழியில் நம்முடைய அரசியல் அடுத்து என்னவாக நகர்ந்து செல்லுகிறது என்பதை நாம் தெளிவான திட்டமிடல் நமக்கு இருக்கிறது, அதை நாம் நோக்கி முன்னெடுக்க வேண்டும் அப்படின்றது அவருடையது. அப்போ இந்த நாள் சர்ச்சைகளை தாண்டி அந்த நாளின் மூலமாக விழாவை கொண்டாடுவதன் மூலமாக நாம் எதை முன்னிறுத்துகிறோம், அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்றத வாதிக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ செம்மொழி நாயகர் அப்படின்னு கலைஞர் கருணாநிதி சொல்லும்போது அது 100 ஆண்டு கால போராட்டம் பரிதிமார் கலைஞர்லேருந்து தொடங்கி வருது. ஆனால் அந்த காலகட்டத்தில் 1000 ஆண்டு பழமையான மொழின்னு அறிவிக்கிறாங்க. திருப்பி ஒரு சர்ச்சை வரும்போது 1500 ஆண்டு பழமையான மொழி அப்படின்னு தமிழ் அறிவிக்கிறாங்க. ஆனால் எந்தவித போராட்டமும் இல்லாமல் எந்த விதமான முன்னெடுப்புகளும் இல்லாமல் தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஒரியா வரைக்கும் அந்த பட்டியலில் இணைச்சிடுறாங்க. உயர்நீதிமன்றத்தில் வழக்கு கூட போட்டாங்க, அப்படிலாம் அறிவிக்கக்கூடாது, அதற்கான தகுதிகள் தமிழுக்கு மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ சாதாரணமாக நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தையும் ரொம்ப ஒரு பெருசாக தமிழுக்காக நிற்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல திமுகவோ இல்லை அதனுடைய தலைவர்களோ நின்றுக்கிறாங்களே. இப்போ செம்மொழி மாநாடு மீது கூட பல வகையான விமர்சனங்கள் வருது. இந்த விமர்சனங்களை எல்லாம் எப்படி புரிஞ்சுக்கலாம்? இல்லை, முதல்ல திமுக ரொம்ப சாதாரணமாக நடக்கக்கூடிய பல நிகழ்வுகள் அல்லது வேறு யாரோ நடத்திய நிகழ்வுகளை திருடி கொள்ளுகிறது அப்படின்னு உள்ளபடியே திமுக நீதி கட்சி காலத்திலிருந்து தொடங்கி பல்வேறு விஷயங்களில் தான் கிளைம் பண்ண வேண்டிய பல்வேறு விஷயங்களே கூட கிளைம் பண்ணாமல் விட்டுருக்கிறாங்க. அந்த கிளைமை பொதுமக்களினுடைய பார்வை கருதி அல்லது சமூகத்தினுடைய புரிதல் கருதி அல்லது மக்களுக்கு அதை எப்படி சரியாக கொண்டு போய் சேர்ப்பது என்கின்ற நிலை கருதி பல்வேறு விஷயங்கள் பல்வேறு நபர்களின் பெயருக்கு மாற்றி தரப்பட்டிருக்கிறது. உதாரணமாக தமிழ்நாட்டில் முதல்ல சத்துணவு திட்டம் அல்லது மதிய உணவு திட்டம் அப்படின்றது அறிமுகப்படுத்தப்பட்டது சென்னை மாகாணத்தினுடைய மேயராக சர்பிட்டி தியாகராயர் இருக்கும்போது உருவாக்கப்பட்டது. ஆனால் அதற்கு பிறகு காமராஜர் இதை தமிழ்நாடு முழுக்க விரிவுபடுத்துறாரு, பள்ளிக்கூடங்கள் அதிகரிக்கிறாரு, எம்ஜிஆர் அதை ஸ்கோப்பை எக்ஸ்பேண்ட் பண்றாரு, பணியாளர்களை அதிகப்படுத்துறாரு, இதெல்லாம் நடக்கிறது. அப்போது புரட்சித் தலைவர் எம்ஜி ராமச்சந்திரன் சத்துணவு திட்டம்னு தான் பெயர் வைக்கப்படுகிறது. அந்த பெயர் மாற்றி அறிவிக்கப்படவில்லை, அந்த பெயரிலேயே அது அறிவிக்கப்பட்டது. அதே போல தமிழ்நாட்டில் முதல்ல மெட்ராஸ் எலிமெண்டரி எஜுகேஷன் ஆக்ட் 1920 கொண்டு வந்தது நீதி கட்சியினுடைய ஆட்சி காலம். பிரிட்டிஷாரோடு பேசி அது கொண்டு வரப்படுகிறது. எலிமெண்டரி எஜுகேஷன் ஆக்ட் எதற்காக கொண்டு வரப்பட்டது அப்படின்னா கம்பல்சரி எஜுகேஷன் டு ஆல், அனைவருக்குமான ஆரம்ப கல்வியை கட்டாயம் வழங்குவதுன்றதுக்காக கொண்டு வரப்பட்டது. ஆனால் கல்வி வளர்ச்சி நாள் அப்படின்றது யார் பேரால் கொண்டாடப்படுகிறது, அதை யார் அறிவித்தது? கலைஞர் தான் 2006ஆம் ஆண்டு அது காமராஜனுடைய பிறந்த நாளில் அது கல்வி வளர்ச்சி நாள் கொண்டாடப்பட வேண்டும் அப்படின்றத அறிவிக்கிறார். இப்போ பல்வேறு நிகழ்வுகள் ரொம்ப எதேச்சையாக நகர்த்தி விடப்பட்டது அல்ல, அதற்குரிய போராட்டங்கள் பின்னால் இருக்கிறது. இந்த எல்லை மீட்பு சுருக்கமா முடிச்சிருந்த எல்லை மீட்பு அப்படின்றது குறித்து என்ன நடத்தினார்கள் திமுக அப்படின்னு கேட்கிறாங்க இல்லையா. 1956ஆம் ஆண்டு ஜனவரி மாதத்துல அண்ணா எழுதிய கடிதம், அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய விஷயம் 27 தேவிகுளம் பீர்மேடு பிரச்சனை பெயரில் தமிழர் உரிமை பிரச்சனை, மொழிவழி அரசு பிரச்சனை, அதை வெட்டி வீழ்த்த கிளம்பும் தட்சிண பிரதேச யோசனையை வீழ்த்தும் பிரச்சனை, சென்னைக்கு தமிழ்நாடு என்ற பெயர் வைக்கின்ற பிரச்சனை உள்ளிட்ட விவகாரங்களுக்காக திமுக, தமிழரசு கழகம், கம்யூனிஸ்ட் கட்சி, சோசியலிஸ்ட் கட்சி, பிரஜா சோசியலிஸ்ட், திராவிட பார்லிமெண்ட்ரி, ஷெட்யூல்டு காஸ்ட் ஃபெடரேஷன், வடக்கெல்லை பாதுகாப்பு கமிட்டி, கொச்சி இணைப்பு கமிட்டி, எழுத்தாளர் சங்கம், நடிகர் சங்கம், புதுவை முன்னணி, ஜஸ்டிஸ் கட்சின்னு அனைவரும் இணைந்து பி.டி. ராஜன் அவர்கள் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டு மாப்போசி அமைப்பு செயலாளராகவும் என்.வி. நடராசன், ப. ஜீவானந்தம், அந்தோணி பிள்ளை, சுப்பிரமணியம் ஆகியோர் செயலாளர்களாகவும் இருக்கிறார்கள் சொல்லிட்டு தேவிகுளம் பீர்மேடு மீட்புக்காக மிக தீவிரமான போராட்டங்களை அண்ணா காலத்திலிருந்து முன்னெடுத்திருக்கிறார்கள். திமுக, தமிழரசு கட்சி மட்டுமல்ல, சோசியலிஸ்ட், பிரஜா சோசியலிஸ்ட், ஷெட்யூல் காஸ்ட் ஃபெடரேஷன் உள்ளிட்ட அத்தனை அமைப்புகளும் அதில் இணைந்து போராடி இருக்கிறார்கள். அப்ப எதுவும் எளிமையாக நடந்து விடல. அதே போல செம்மொழி மாநாடு குறித்து கேட்டீங்க இல்லையா, செம்மொழி அப்படின்ற அந்த அந்தஸ்து பெறுவதற்காக செம்மொழி மாநாட்டு மலர் அப்படின்றது வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த மாநாட்டு மலர்ல தமிழ்நாடு அரசு தொடர்பாக என்னென்ன மாதிரியான கடித போக்குவரத்துகள் எல்லாம் நடத்தப்பட்டது, என்னென்ன சிக்கல்கள் எல்லாம் சுட்டிக்காட்டப்பட்டது, அதை தமிழ்நாடு அரசு எப்படி எதிர்கொண்டது அப்படின்றது குறித்து ரொம்ப விரிவாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. செம்மொழி அந்தஸ்து ரொம்ப சாதாரணமா கிடைச்சிருச்சு, அதை எளிமையா எடுத்துக்கிட்டாங்க. இதற்கு பிறகு மற்ற மொழிகளுக்கு சாதாரணமாக கிடைக்கின்ற ஒரு நிலை உருவாகினதே தவிர இது கிடைக்க பெறும் பொழுது சர்வதேச அளவில் அங்கீகரிக்கப்படும் பொழுது மற்ற மொழிகளுக்கு இந்த அங்கீகாரம் கிடைத்திருக்கவில்லை. அப்போ தமிழ்நாடு அது குறித்து மிக தீவிரமான பார்வையை முன்வைத்தது, தொடர்ந்து போராடி இருக்கிறது.
பரிதிமார் கலைஞர் பேரை யாரும் மறுக்கல, ம். மாப்போசி பேரை யாரும் மறுக்கல, மங்களங்களார் பேரை யாரும் மறுக்கல, உயிர் நீத்த சங்கரலிங்கனார் பேரை யாரும் மறுக்கல. இவர்கள் எல்லோருக்குமான உரிய அங்கீகாரத்தோடு தான் இவ்வளவும் தொடர்ந்து விவாதிக்கப்பட்டிருக்கிறது. சரி. ஆனால் தினமும் அந்த பெயரை சொல்லி காட்டிக் கொண்டே இருக்க வேண்டும், அப்போதுதான் நான் நம்புவேன்னு சொல்லுகிறவர்களே கூட அந்த பெயர்களை காலத்திற்கு ஒரு முறை கூட சொல்லுவதில்லை. சரி.